அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முக்கியமான ஒரு குணமாகும். ஒரு மனிதனுக்கு இறங்குகின்ற போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகிறது, ஒரு மன ஆறுதல் அடைகிறான், உள்ளத்திற்கிற ஒரு கண்ணீர் மாற்றப்படுகிறது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இறங்குகின்ற போது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் மற்றவர்களுக்கு இறங்குகின்ற போது மற்றவருடைய உள்ளம் மகிழ்கின்றது. இதன் மூலம் வேதம் என்ன சொல்கிறது என்னவென்றால், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யார் மூலம்? ஆண்டவர் மூலம் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இரக்கமுள்ள மனிதர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக காணப்படுகிறார். இதன் மூலம் இரக்கம் பெற்றவர்களும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன், நான் மன அமைதியை ஒருவன் மூலம் நான் அடைந்திருக்கிறேன், எனவே அவன் செய்த இரக்கத்து நிமித்தமாக நான் இன்றைக்கு சந்தோஷத்தோடு காணப்படுகிறேன், அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்ட நான் பிறருக்கு நான் உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு நான் மனம் இறங்க வேண்டும், பிறருடைய உள்ளம் மகிழ வேண்டும் என்று சொல்லி மனம் இறங்குகின்ற ஒரு உள்ளத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாக வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 1:50, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் இரக்கமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும், நாம் மற்றவர்களுக்கு இறங்குகின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த வசனத்தின் மூலம் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையான ஒரு சத்தியம் என்னவென்றால், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எனவே நாம் இரக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலிருந்து தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மன அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மன சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு நாம் இறங்குவோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.